ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, தனுசு ராசி ஆண்கள். இந்த தனுசு ராசி ஆண்களோட இயற்கையான குணாதிசயங்கள் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் என்ன. எங்க வீட்டுல தனுசு ராசி ஆண்கள் இருக்காங்க, நாங்க அவங்களை எப்படி சமாளிக்கிறது? என் குழந்தை தனுசுங்க, நான் என் குழந்தைய எப்படி சமாளிக்கிறது? அவங்க எப்படி சமாளிச்சா அவங்க ஹாப்பியா இருப்பாங்க, இல்ல அவங்க கோவம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஓவர் ரைட் பண்ணலாம்? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்ம இந்த பதிவுல பாக்கலாங்க. பல கேள்விகளுக்கு பதில் தரும் விதமா இந்த பதிவு இருக்கும். பொதுவாவே தனுசு கால புருஷனுக்கு 9வது ராசி, குருவினோட ராசி, உபய ராசி. இவங்க பாருங்க, உபய ராசி அப்படின்றதே அப்படின்னா என்னங்க அப்படின்னா, 4 பேருக்கு நல்லது செய்யறதுக்குன்னே பிறந்தவங்க இவங்க. இவங்களுக்கு பெருசா 4 பேர் நல்லது செய்வாங்களா? இவங்க 4 பேருக்கு நல்லது செய்யறது இல்லைங்க, 4000 பேருக்கு நல்லது செய்வாங்க. தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தனுசு அப்படின்னு சொன்னா. எப்பயுமே பிரின்சிபல்ஸ், ஒழுக்கம், கட்டுப்பாடு, சிஸ்டமேட்டிக்கா. எங்க மூதாதையர் இதுதான் சொன்னாங்க. எங்க குடும்பத்தினோட ஒரு வழக்கமே இது, எங்க கல்ச்சர் இது, எங்க கல்ச்சரை நாங்க மாத்திக்கவே மாட்டோம். ஆல்வேஸ் பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா தனுசுக்கு உண்டு. மேன்மையான எண்ணங்கள், உயர்ந்த கொள்கைகள், இயற்கையாவே நிறைய நல்ல குணங்க உண்மையாவே இருக்குங்க தனுசுக்கு. இப்படிப்பட்ட தனுசு அதான் உபயராசின்னு சொன்னேன். அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட இப்ப நான் தனுசு அப்படின்னா, இந்த தனுசு கிடையாது, நான் ரிஷபம். இப்ப நான் தனுசு அப்படின்னா, நான் என்கிட்ட 4 பேர் ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னா, என்னால முடியுது அப்படின்னா நான் செய்வேன். முடியலனாலும் இவங்க கிட்ட கேளுங்க, இவங்க செய்வாங்க அப்படின்னு ஒருத்தவங்க கையை காமிச்சு விடுவேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உண்டு. இப்ப என் சிஸ்டர்லாம் தனுசு தான். நிறைய பேச மாட்டாங்க தனுசு, நிறைய பேச மாட்டாங்க. இயற்கையாவே புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும். நிறைய பேச மாட்டாங்க, பேசினா கரெக்டா பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள், நீங்க ஒன்னும் இல்லைங்க, சிம்பிள் பாருங்க. சிம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு குதிரை ஆண் இருக்கும். இவங்களுக்கு பாருங்க ஒரு டியூவல் கேரக்டர். மிருகங்களோட குணங்களும் உண்டு, மனுஷனோட அதாவது ஒரு ஆண்களோட குணங்கள் அப்படின்றதும் உண்டு. தனுசு பெருசா பாத்தீங்கன்னா சுயமரியாதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. யாருக்கும் பாத்தீங்கன்னா காலில் விழ மாட்டாங்க. ரிஷபம் அன்புக்காக காலில் விழுவாங்க, இவங்க காலிலேயே விழ மாட்டாங்க. எப்பயுமே ஒரு கெத்த மெயின்டைன் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள், இப்போ ஒரு பையன், ஒரு குழந்தை 8th 9th படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா? இருப்பாங்க. அவங்க கூட மேட்ச் ஆகணும். எதுல மேட்ச் ஆகணும்? எண்ணத்துல மேட்ச் ஆகணும், அறிவுல மேட்ச் ஆகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேரக்டர் ஜென்யூனா இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும். இதெல்லாம் மேட்ச் ஆனா மட்டும்தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸா வச்சுப்பாங்க. இல்லைன்னா ஹாய் பாய் அவ்வளவுதான். இவங்களே வெளியே போயிட்டு ஹாய் 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 அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வெளியே ஹாய் ஹாய் ஹாய்னா ஹாய், அவ்வளவுதான். அந்த கெத்து எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. பொதுவும் பாருங்க, குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால, நம்ம ஒரு அரசவை வச்சுக்கோங்களேன். அரசவையில ஒரு சக்கரவர்த்தியாவே இருந்தா கூட குருவுக்கு அவரு தான் தலை வணங்குவாரே தவிர, குரு பெருசா உங்களுக்கு தலை வணங்குறது கிடையாது. ஏன்னா குரு அவங்களோட மூளைய செயல்படுத்துறவங்க அப்படின்றது அர்த்தம் இல்லைங்களா? அப்ப அந்த கேரக்டர்ஸ் இயற்கையாவே உண்டு. ப்ரஹஸ்பதினோட கேரக்டர், அதாவது தேவகுரு, ப்ரஹஸ்பதி, குரு பகவான், அவங்களோட கேரக்டர்ஸ் இவ இயற்கையாவே உங்களுக்கு தனுசுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சுயஜாதகத்துல அவங்க எப்படி இருந்தாலும் சரி, சுயஜாதகத்துல குரு பகவான் நல்ல பொசிஷன்ல இருந்தா இன்னும் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் சூப்பர் டூப்பரா இருக்கும். அவர் நார்மலா இருக்காரு, இல்ல அவர் பெருசா நல்லாவே இல்லைன்னா கூட இந்த கேரக்டர்ஸ் இன்பில்ட்டாவே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க லவ் பண்ணுவாங்களா? பொதுவா பாருங்க, இந்த டியூவல் சிம்பிள் இருக்க ராசி எல்லாமே பாத்தீங்கன்னா லவ் பண்ணா ஃபெயிலியர்ஸ் அங்கேயும் நோக்கி போகுது. மேக்சிமம் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இவங்க ரிஷபத்தை மிதுனத்தை எல்லாம் லவ் பண்ணாங்க அப்படின்னா சாலிடா ஃபெயிலியர்ஸ். பெருசா ஒத்து வர்றது இல்ல. அதுக்கும் மேல லவ் பண்றாங்க அப்படின்னா சின்சியரா லவ் பண்ணுவாங்க, ஹானஸ்டா லவ் பண்ணுவாங்க. அந்த ஹானஸ்ட்லயும் டெடிகேஷன் அப்படின்றது இருக்கும். ஹானஸ்டி அப்படின்றது லவ்ல என்னங்க டெடிகேஷன், லவ்ல என்னங்க ஹானஸ்டி, என்னங்க எப்படி கேக்குறீங்க? நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன், ஆத்மார்த்தமா லவ் பண்ணும். இப்ப இந்த பொண்ணு லவ் பண்றது, இன்னொரு பொண்ணு கூட சேட் பண்றது, இன்னொரு பொண்ணு கூட ஊர் சுத்துறது, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் தனுசு கிட்ட இருக்கவே இருக்காது. இதுதான் ஹானஸ்டான லவ் இல்லைங்களா? அதெல்லாம் இந்த காலத்துல இருக்கா அப்படின்லாம் கேட்க கூடாது, இருக்கு. அந்த மாதிரிதான் இவங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, பொதுவா பாருங்க, லவ் பண்றாங்க அப்படின்னாலும் இவங்க லவ் பண்ற பொண்ணுக்கு ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட பேசிச்சு, என்ன ப்ரொபோஸ் பண்ணிச்சா கூட, இந்த பாரு இந்த மாதிரிமா ஒரு பொண்ணு என் கூட பேசிச்சு, ஃப்ரெண்டை தாம்மா பேசின, ப்ரொபோஸ் பண்ணிடுச்சுமா திடீர்னு, நான் சொல்லிட்டேமா. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன உண்மைகளை கூட லவ்வர் என்ன நினைச்சுப்பா, தப்பா நினைச்சுப்பாளா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, ஹானஸ்டா சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க லவ் பண்றவங்கள மேரேஜ் பண்ணிப்பாங்க. லவ் பண்ணும்போதே ஹானஸ்டா லவ் பண்றவங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க? கல்யாணத்தை நோக்கி போவாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி இவங்களோட ஒரு லைஃப் எப்படி இருக்கும்? ஹாப்பியா போயிடுமா, இல்ல சேடா போகுமா அப்படின்னு கேட்டா, நிறைய பேர் பாருங்க அவஸ்தப்படுறாங்க கல்யாணம் பண்ணிட்டு. மேரேஜ்லயே கவனம் வேணும், அதுக்கும் மேல கல்யாணத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஒரு ஐடியல் ஒய்ஃபை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஆண் ராசி ஐடியல் ஒய்ஃப், நெருப்பு ராசி, ஐடியல் ஒய்ஃபை எதிர்பார்ப்பாங்க.
பெருசா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. எக்ஸாக்டா ஆப்போசிட்டா கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. எக்ஸாக்டா ஆப்போசிட்டா கிடைக்கும் போது ஒரு லெவல் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. பிரேக்கப் அப்படின்றது ஆயிடுது. ஃபேமிலி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பிரிவினை அப்படின்றது வந்துடுது. ஒரு லெவல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்றாங்க. எடுத்த உடனே பிரிவினை அப்படின்றதே இவங்க கொண்டு போகவே மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். தனுசு எப்பயுமே யாருக்குன்னா ஒருத்தன் கூட டிராவல் பண்ணும், மனசாட்சியோட டிராவல் பண்ணும், கடவுளோட டிராவல் பண்ணும், அம்மா அப்பா இந்த மாதிரி யாருக்குன்னா ஒருத்தன் கூட டிராவல் பண்ணிட்டே வருவாங்க. இவங்களால பெருசா ஃபேமிலி ஒய்ஃபோட டிராவல் பண்ண முடியாது. அது கூட இந்த பிரிவினைக்கு காரணமா அமையுது நிறைய தனுசை பொறுத்த வரைக்கும். சோ இவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டேட்டிவான பேச்சு இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் பெருசா பேச மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி பேசுனா கரெக்டா பேசுவாங்க. அவங்க சொல்றதுல 100% உண்மை இருக்குப்பா அப்படின்னு நம்ம ஒத்துக்கிற மாதிரி இருக்கும். அது பகையாளி கிட்ட பேசினாலும் சரி, எதிராளி கிட்ட பேசினாலும் சரி, சக ஒரு நட்பு வட்டாரங்கள் கிட்ட பேசினாலும் இவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனியூனா இன்ப்ரிசைஸ் டு த பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களோட கேரியரை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்ன மாதிரி தொழில்கள்ல இருக்காங்க, என்னென்ன மாதிரி வேலைகள்ல இருக்காங்கன்னா ஆடிட்டர்ஸ், டீச்சர்ஸ், பேங்கிங், கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யுது, கவர்மெண்ட் ஒரு பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறது, அரசியல்ல இருக்கிறது, அதே மாதிரி மத போதகர்களா இருக்கிறது, யார்கிட்டயும் பணிந்து வணங்கி தலை குனிஞ்சு தலை தாழ்ந்து அப்படிலாம் இவங்க வாழறது இல்ல அப்படின்னு சொல்லலாம். இயற்கையாவே இவங்களுக்கு ஒரு மிடுக்குத்தன்மை அப்படின்றது உண்டு. ஐ எம் பெட்டர் தென் யூ, ஐ நோ பெட்டர் தென் யூ, ஐ எம் இன்டெலிஜென்ட் தென் யூ, ஐ எம் ஐ நோ எவ்ரி திங் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இயற்கையாவே இருக்கும். அதெல்லாம் உண்மைதானே. இவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுங்க, நிறைய விஷயம் தெரியும், நல்ல புத்திசாலிகளா இருப்பாங்க. கொஞ்சம் லைட்டா வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இருக்கும். ஏன் இருக்கக்கூடாது? ஒண்ணுமே தெரியாதவங்களே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும் போது தனுசு இன்பில்டாவே எனக்கு நிறைய நல்ல குணங்கள் இருக்கும், நிறைய அறிவு இருக்கும், நிறைய திறமை இருக்கும், நிறைய ஆளுமை இருக்கும், நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும். பெருசா நான் ஆட மாட்டேன். இது தனுசை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒத்த வார்த்தையில சொல்லணும் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா, நிறக்குடம் தழும்பாது அரைக்குடம் தான் தழும்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி தனுசு நிறக்குடம். இப்ப யாரும் கீழே கமெண்ட்ல போடக்கூடாது வெத்து குடம் கூட தழும்பாதுங்க அப்படின்னு. அது உண்மைதான், வெத்து குடம் கூட தழும்பாது. ஆனா தனுசு நிறக்குடம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாருங்க, எங்க பாட்டி எல்லாம் ஒரு நாங்க ஏதாவது கொஞ்சம் அடம் பிடிச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு கதிரு தலை வணங்கிதான் நிக்கும், பதிரு தான் தலை நிமிர்ந்து நிக்கும், எப்பயுமே கதிரா இருக்க ட்ரை பண்ணுங்க அப்படிம்பாங்க. கதிரா இருக்கணும் கண்ணு அப்படிம்பாங்க. அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்க பெருசா ஆடுறது இல்லையா, தலை வணங்கி ரொம்ப அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்களாம். ஒன்னும் தெரியாதவங்க தான் ரொம்ப ஆட்டம் போடுவாங்களா, அதுக்குதான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க. இவங்க அந்த மாதிரி கதிரா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், எல்லாம் தெரியும் பட் பெருசா வந்து யார்கிட்டயும் ரொம்ப தலை வணங்கவும் மாட்டாங்க, ஆட்டம் போடவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இவங்க கிட்ட மைனஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, பெருசா வந்து மத்தவங்க கிட்ட கால்ல விழற மாதிரி பிளெக்சிபிளா இந்த சமய சமயத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த கெமிலியோன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மாறுறது இல்ல. இது வந்து மைனஸா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இது மைனஸ் கிடையாதுங்க, இது ஒரு பிளஸ். எப்பயுமே நம்ம கிட்ட நிறைய நல்ல குணம் இருக்கு அப்படின்னா அந்த நல்ல குணத்தை மத்தவங்களுக்காக நம்ம ஏன் மாத்திக்கணும்? மாத்திக்க கூடாது. மத்தவங்களுக்காக நான் நடிக்க பழகிறதோ, மத்தவங்களுக்காக வந்து என்னோட கேரக்டர் வந்து அப்பப்போ ஒண்ணு கெமிலியன் மாதிரி மாத்திக்கிறதோ நல்ல குணம் இல்ல. பட் பெரும்பாலும் ஜோதிடர்கள் இந்த குணத்தை வந்து பாத்தீங்கன்னா தனுசனோட ஒரு மைனஸா சொல்லுவாங்க, அதனால சொல்றேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது கிடையாது அப்படின்னு தான் சொல்றேன். சரி, ஓகே. இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் இவங்களுக்கு டைரக்ஷன் எது ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட்ல ரொம்ப ஃபேவரபிளான டைரக்ஷன்ஸ் இருக்கும். கலர் வந்து பாத்தீங்கன்னா எல்லோ, ஆரஞ்சு, ஒரு லைட் ரெட், இந்த லைட் செரி ரெட், மைல்டு ரெட், இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஆசான், மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க, அதாவது மற்றவர்களுக்கு ஒரு குருவா இருந்து ஒரு நல்லதை செய்யக்கூடியவங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு தனுசு ராசி பர்சன் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்காரு அப்படின்னா அவர் டீம் லீடரா இல்ல, இப்பதான் வந்து வேலைக்கே சேர்ந்து இருக்காரு. அவங்க டீம் லீடர் அவங்க கிட்ட வந்து கேட்பாங்கப்பா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கு, இது எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், இவர் சொல்லி கொடுப்பாரு. புரியுதுங்களா? அவர் டீம் லீடராவே இருந்தா அந்த டீமுக்கே ஒரு நல்ல ஒரு கைடா இருப்பாரு. இவங்க வந்து பாருங்க ஒரு நல்ல கைடு, கார்டியன், நல்ல பிரின்சிபல்ஸ், நல்ல பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் தனுசு தான் வாழறதோட கூட மத்தவங்களையும் சேர்த்து வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்துல நிறைய ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே தனுசுக்கு உண்டு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் தனுசு உங்க ஃபேமிலியில பெருசா மதிக்கப்படுறது இல்ல. இப்ப தனுசு ராசி ஜென்னா உங்க ஒய்ஃப் பெருசா மரியாதை கொடுக்கறதுல, உங்க பிள்ளைங்க பெருசா மரியாதை கொடுக்கறதுல, பெருசா சொல் பேச்சு கேட்கறதுல. ஆனா சமுதாயத்துல 1000 பேர் அவங்கள மதிப்பாங்க. போனா வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார் வாங்க. ஏன்னா அவங்க இவங்களால நன்மை அடைஞ்சிருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஊருக்கே சந்தன கட்டையா இருக்கவங்க அப்படின்னா தனுசு. இவங்க மனம்
ஊரெல்லாம் வீசும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னவோ தெரியல, பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் பெருசா அமையறதில்ல. அது எப்பயுமே வந்து பாருங்க, இந்த டியூயல் சிம்பிள் இருக்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை பெருசா அமையறது இல்லைங்க. வெளியே வந்து அவங்க எவ்வளவு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் இருந்தாலும் வீட்ல அவங்கள வந்து அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றது பெருசா யாரும் ட்ரை பண்றது இல்ல. அவங்க என்னங்க ரொம்ப பிரின்சிபல்ஸ் பேசுவாங்க, ரொம்ப ரூல்ஸ் பேசுவாங்க அப்படிம்பாங்க. ஆனா அந்த ரூல்ஸ் பிரின்சிபல்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய நல்லது இருக்கு அப்படின்றத யாருக்காலும் புரிஞ்சுக்க முடியல, யாராலையும் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை பார்த்துட்டு இருக்க நிறைய ஜென்ஸ் வந்து பாருங்க, நீங்க தனுசுவா இருக்கீங்க, ஃபேமிலில இந்த மாதிரி தாங்க இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள்ங்க ஓவர் ரைட் பண்றதுக்கு. உங்களோட கலத்திர ஸ்தானத்தை பாருங்க, என்ன கிரகம் இருக்காங்கன்னு பாருங்க, குடும்பஸ்தானத்தை பாருங்க, என்ன கிரகம் இருக்கான்னு பாருங்க. அவங்கள பசிஃபை பண்ணிக்கலாம். அது வந்து சைக்கலாஜிக்கலியும் பசிஃபை பண்ணிக்கலாம், ஆன்மீக ரீதியாவும் பசிஃபை பண்ணிக்கலாம். இப்படி பசிஃபை பண்ணும் போது உங்களுக்கான ஒரு ஹாப்பியான லைஃப் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும். வாழ்த்துக்கள்.